இன்னைக்கு நம்ம மந்திரோட மந்திர் நம்ம பூஜை ரூம் பார்த்துருவோம். எப்படி இருக்கோ அப்படியே பார்ப்போம். நான் வீடியோக்காக எதுவுமே ஸ்பெஷலாக டெக்கரேஷன் அலங்காரம் பூ எதுவுமே பண்ணல. டெய்லி எப்படி இருக்குமோ அப்படியே பார்ப்போம். எப்படி இருக்கு நம்ம குட்டி கியூட் மந்திர். ஸோ நம்ம மந்திர் நம்ம வீட்டு கிரகப்பிரவேசத்துலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப இருந்திருக்காது. ஜஸ்ட் விளக்கு மட்டும் தான் வச்சு அப்போ பூ அலங்காரம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பூ வந்து நமக்கு கார்டன்லேயே டெய்லி ரெண்டு பூ இருந்தாலும் எனக்கு டெய்லி பூ இருக்குது. ஸோ பூ வச்சு பூஜை பண்ணிடுவேன், விளக்கு வச்சிருவேன். இன்னொரு ஹைலைட் மெயின் என்ன ஹைலைட்டுன்னா, நீங்கள் என்ன கெஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு தெரியுது. என்னன்னா நமக்கு ரூஃபே இல்லை. இந்த பூஜை ரூமுக்கு வந்து சீலிங்கே கிடையாது, ஃபுல் ஓப்பன். ஸோ இது பார்த்தீங்கன்னா சீலிங் போடுற வச்சுக்கோங்களேன், அதில் வந்து உங்களுக்கு மறுபடியும் க்ளீனிங் பிரச்சனை வரும், தூசு இருக்கும். ஸோ அதே மாதிரி எதுவுமே வெயிட் நம்ம வைக்கக்கூடாது, ஒரு இது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, லாஃப்ட் மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, எதுவுமே வைக்க மாட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் சீலிங் எனக்கு நிஜமாகவே தேவைப்படல. ஆல்ரெடி சீலிங் இருக்குது மேலே. ஸோ இங்கே எதுக்கு சீலிங்கு? ஸோ என் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த மண்டபம் அந்த கோபுரம் மாதிரி எல்லாம் பண்ணலான்னு எனக்கு என்ன ரொம்ப ஹெவி ஆகிடும் மாதிரி இருக்குது. ஏதோ ரொம்ப ரொம்ப பாரமாக ஹெவியாக நம்ம பூஜை மேலே வைக்கிறோமோ அப்படியெல்லாம் இருந்துச்சு. எனக்கு அது அவ்வளோவா எனக்கு இது வந்து ரொம்ப அதாவது ரொம்ப நல்ல ஃபீல் கொடுக்குது. ஸோ எனக்கு வந்து இப்படியே பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஃபீல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதான் நம்ம பூஜை ரூம் ஃபுல் வியூ, ஃப்ரண்ட் வியூ, டோர் இது டீக் வுட் ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி கார்பெண்டர் கிட்ட கொடுத்து செஞ்சது. இந்த கார்விங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போர்ஷனும் ஃபுல்லாக கொஞ்சம் கூகுளிலேருந்து நான் 4-5 எனக்கு கதவு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு பிக்சர்லேருந்து ஒவ்வொரு போர்ஷன் பிடிச்சிருக்கிறது எல்லாம் சேர்த்து செஞ்ச கதவு இது. பில்லர்ஸும் எனக்கு 4-5 விதமாக பில்லர்ஸ் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இது நீளமாக பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஈஸி க்ளீன் பண்ணுறது, டஸ்ட் உட்காராது. அதே மாதிரி இந்த மாதிரி எனக்கு ஜாலி வேணும்னு இருந்துச்சு, ஸ்வஸ்திக் எனக்கு வேணும், கலசம் வேணும், இப்படியெல்லாம். அதே மாதிரி இந்த 3D கட்டு எனக்கு வேணும். ஸோ கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி கண்டிப்பாக, பட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ இந்த ஜாலின்னு இருக்கும் போது நமக்கு கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் உட்காரும். பட் இது அப்பப்போ நம்ம க்ளீன் டஸ்டிங் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தான். இவ்வளோ பண்ணி தான் ஆனும். கரெக்டாக இங்கே வந்து என் மாமனாரோட ஃபோட்டோ இங்கே வச்சுருக்கோம். இது வந்து அமேசானில் வாங்கினது. இதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன் கிடச்சாக்கா. ஏன்னா நிறைய பேர் இதை பற்றி விசாரிச்சிருக்கீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப கம்மி விலை தான். சரி நம்ம உள்ளே போவோம். இது வந்து பாருங்கள் ஃபுல் பிராஸ் ஹேண்டில்ஸ். இது அதுக்கு மேட்சிங்காக டவர் போல்ட் போட்டாச்சு. இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக இந்த மாதிரி பேக்கிங் கொடுத்துட்டேன் சேஃப்டிக்கு. ஃபோட்டோ வந்து ஸ்லைட் ஆகாமல் சேஃபாக இருக்கும். பாருங்கள் ஃபுல்லாக இப்படி ஒட்ட வச்சாச்சு எக்ஸ்ட்ரா கிரானைட் பீஸை வச்சு. இதுதான் நம்ம வீட்டோட அழகான குட்டி பூஜை ரூம். நம்ம மந்திரோட மந்திர் குட்டின்னு இருக்கும் போது ஒருத்தர் கம்ஃபர்டபுளாக நின்றுட்டுன்னா உட்காந்துட்டே கம்ஃபர்டபுளாக பூஜை பண்ணலாம். அதனால தான் நான் அந்த யூனிட்டே கொஞ்சம் மேலே தூக்கிட்டேன். ஸோ நமக்கு ஃப்ளோர் ஸ்பேஸ் அழகாக கிடைக்கணும்னு சொல்லி. ஸோ இது ஃபுல்லாக டெராகோட்டா ஃப்ளோரிங் போட்டிருக்கோம் இல்லைங்களா, ரெட் கலர். அந்த டைல் செலெக்ஷன் வந்து என் ஹஸ்பண்டோடது. நல்லா கோலம் போட்ட மாதிரி மங்களகரமாக ஒரு நல்ல ப்ளெசன்ட் எல்லோ கலர். கீழே வந்து குட்டியாக ஒரு யூனிட் வச்சுருக்க ஸ்டோரேஜ். அதில் நம்ம பூஜை ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக கிரானைட் போட்டாச்சு. அந்த ஷேப் கூட கொஞ்சம் அப்படி ஓவல் ஷேப்பில் ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் அப்புறம் 2 ஸ்லாப் போட்டிருக்கேன்.
அவ்வளோதான். ஸோ ரொம்ப சிம்பிள். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது, மெயின்டைன் பண்ணுறதுக்கு, சேவை பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. லிவிங் ரூம் டைனிங் ரூமுக்கு நடுவில் இந்த ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணோம். 3 போர்ஷன்ஸ், 3 ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணோம். இந்த இடம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல் ஓப்பன், அதாவது ஃபுல் ஓப்பன். எனக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகலை. இன்னொன்று என்னென்னா, நமக்கு பூஜை ரூம் தேவையே தேவை, நோ காம்ப்ரமைஸ். கட்டணும், பூஜை ரூம் கட்டணும், வீட்டுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம டைனிங் அண்ட் லிவிங் ரூமுக்கு நடுவில் நம்ம ஸ்டோர் ரூமுக்கு பக்கத்தில் நம்ம பூஜை ரூம் இருக்குது. டைனிங் ரூம் அண்ட் லிவிங் ரூம், கிச்சன் எல்லாமே நம்ம வீடியோ வந்து ரூம் டோர் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஸோ பேண்ட்ரி நான் சொல்கிறது இல்லை, ஸ்டோர் ரூம் இதுவே என் ஹஸ்பண்டோட ஐடியா தான். இதுதான் நம்ம வீட்டோட க்யூட் கோசி கம்ஃபர்டபுள் பூஜை ரூம். நான் ரொம்ப விழுந்து பூஜை பண்ண மாட்டேன், இருந்தாலும் எனக்கு பூஜை ரூம் ரொம்ப முக்கியம். பூஜை ரூம்னு இருக்கும்போது நம்ம வீட்டோட ஹைலி பாசிட்டிவ் ஸ்பாட். இது ரொம்ப அருமையான ஃபீல் கொடுக்கும். உள்ளே போனீங்கன்னா கொஞ்ச நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், காலையில் ஈவினிங். பூஜை ரொம்ப விழுந்து பண்ண மாட்டேன், ஆனாலும் டெய்லி விளக்கு வைப்பேன். முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் ஈவினிங் 2 வேளை விளக்கு வைப்பேன். மார்னிங் கண்டிப்பாக வைப்பேன். ஸோ மெயின்டெனன்ஸ் எனக்கு ரொம்ப ஈஸி, டக்குன்னு தொடச்சிடலாம். ஸோ ரொம்ப எல்லாம் விழுந்து க்ளீன் பண்ண வேணாம். ஏன்னா பூஜை ரூம்னா கிளட்டர் ஃப்ரீயாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும். ஸோ எல்லாமே கிரானைட் கல். ஸோ உங்களுக்கு வந்து எப்போவுமே கிரானைட்டுனாவே ஈஸி மெயின்டெனன்ஸ். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயில் பெயிண்ட் அது. ஸோ உங்களுக்கு ஸ்டெயின்ஸ் வராது. இந்த கல் இருக்குது இல்லைங்களா, அந்த கோவில் ஃபீல் கொடுக்கணுன்னு சொல்லி அந்த கருங்கல் போட்டிருக்கோம். இது எல்லாமே ரெடிமேடு தான். பார்த்திங்கன்னா ஸ்லாப்ஸ் பாருங்கள், கட் பண்ணி அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ணி அந்த காவிங்கு இது பிளேன் அப்படி ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ நல்லா அந்த கிரே கலர் கருங்கல் நேச்சுரல் ஸ்டோன் கலர். அவ்வளோதான். கீழே வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. இங்கே வந்து அகர்பத்தி, ஊதுவத்தி, விபூதி, கொஞ்சம் தூப் ஸ்டிக்ஸு, மேட்ச் பாக்ஸ், இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸு இப்படி சிம்பிளாக வச்சுருக்கேன் எடுக்கிறதுக்கு. இதுக்கு மேலே என்கிட்ட திங்ஸ் இல்லையும் இல்லை. அண்ட் இவ்வளோ போதும். அண்ட் இது பாருங்கள் டைல்ஸ், இது வந்து என் ஹஸ்பண்டோட செலெக்ஷன். இதை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். கெஸ். ஸோ கெஸ் ஈஸியாக பண்ணிடலாம். இது வந்து பூஜை க்ளீன் பண்ணுறதுக்கு விளக்குமாறு. ஸோ இது வந்து அமேசானில் வாங்கினேன். ஈஸியாக நமக்கு பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த கடையிலையும் ஈஸியாக கிடச்சிரும். எனக்கு வந்து ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்க, என் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு. கிரகப்பிரவேஷம் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து 24 கேரட் கோல்டு உள்ள. இது வந்து என் அக்கா கிஃப்ட் பண்ணாங்க. இதுவும் சாரி என் ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சில்வர். இது என் அக்கா கிஃப்ட் பண்ணாங்க, பெருமாள். ஸோ இதுவும் சில்வர். அவ்வளோதான். வேறு எல்லாமே இவன் நம்ம குலதெய்வம் ஃபோட்டோ, இதுவும் நம்ம பூஜைக்கு கிஃப்ட் வந்தது. அப்புறம் இதெல்லாமே அம்மா வாங்கி கொடுத்தது. இந்த பூஜை சாமானெல்லாம் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். இதுவும் கிஃப்ட்டு. ஸோ ரொம்ப நிறைய ஃபோட்டோஸ் வச்சு கிளட்டர் பண்ணாமல் இவ்வளோ போதும். இந்த ஃபோட்டோ எல்லாம் நம்ம பழைய வீட்டில் இருந்து அப்படியே லக்ஷ்மி, சரஸ்வதி, கணேஷா, இதில் லைட் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இப்போதைக்கு மேலே வச்சுருக்கேன். இது வந்து கேல்கட்டாலேருந்து அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி வைப்ரண்ட் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது. என்னோடய ஃபேவரெட் கடவுள் துர்காமா, அப்புறம் வந்து என்னோட குருஜி. அவ்வளோதான். அப்புறம் சங்கு இருக்குது, ஊதுவத்தி ஸ்டாண்ட் இருக்குது, எண்ணெய் இருக்குது, முடிஞ்சிச்சு. ஸோ இந்த லைட்டும் வந்து அமேசானில் வாங்குறது. அப்புறம் நமக்கு இன்னொரு லைட் இருக்குது, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஈஸ்ட் ஃபேஸிங். இதுதான் ஈஸ்ட் ஃபேஸிங். ஸோ இந்த வாலில் வந்து அழகாக ஒரு ராதா பெயிண்டிங் மாட்டிருக்கும். ஸோ ஒரு ஆன்டீக் ஷாப்லேருந்து வாங்கினது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்கோம். இது வந்து இதுக்குள்ளே வந்து இது இருக்குது, என்ன சொல்கிறது, கிராப்ஸ், எள்ளு, அரிசி, பேடி. இது பேடி. இதுவும் ஆன்டீக் ஷாப்லேருந்து வாங்கினது. அப்படியே ரா வாங்கி அதை நல்லா வார்னிஷ் பெயிண்ட் பண்ணி மாட்டிருக்கிறது. கலையாக நல்லா ஜன்னல் வச்சு வேணும், அப்போ தான் உள்ளே வந்து அந்த ஒளி
நம்ம விளக்கு வைக்கும் போது ஒளி, நம்ம ஏதாவது ஊதுவத்தி, கற்பூரம், தூப் எல்லாம் பண்ணும்போது அதோட வாசனை. ஓகே, ஸோ லைட்டு வந்து 2 விதமாக லைட் இருக்குது. ஸோ அழகாக அதிலேருந்து அப்படியே அந்த ஸ்பார்க், அந்த ரேஸ் வெளியில் வரும். குட்டியாக இங்கே 2 பெல்லு. எப்படி இருந்துச்சு நம்ம க்யூட் பூஜை ரூம், மந்திரோட குட்டி மந்திர். ஸோ எல்லாமே எல்லா பாயிண்ட் டிக் 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 கிடைச்ச ஒரு போனஸ் பாயிண்ட் என்னன்னா, அந்த சீலிங் இல்லாமல் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப நல்ல ஃபீல் கொடுக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோலாம் நம்ம வந்து நம்ம ஸ்டோர் ரூமை பார்ப்போம். பேண்ட்ரி கிடையாது, ஸ்டோர் ரூம். ஸோ சந்திப்போம் அடுத்த வீடியோவில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.